இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொலியில கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. இந்த இரண்டு திரைப்படங்களை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். 1995 சிவராஜ்குமாரோட நடிப்புல கன்னட மொழியில வெளியான ஒரு வித்தியாசமான திரைப்படம் ஓம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் திரைக்கதை எல்லாமே அவர் தான் பண்ணியிருப்பாரு, உபேந்திரா. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா ரவுடிசத்துக்கு சரியான ஒரு முடிவு கட்டணும். ரவுடிசம் பண்றதுனால அவங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படுது, அதே மாதிரி மற்றவங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறத இவங்களுக்கு ரவுடிசம் பண்றவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை எடுத்து சொல்லி ரவுடிசம் பண்றவங்களை எல்லாரையும் ரவுடிசத்தை விட வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட மையக்கரு. அதாவது லவ் ஸ்டோரியும் ரவுடிசத்தையும் கலந்து மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தை இயக்குனர் உபேந்திரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு ஸ்டோரி அவர் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ரவுடிசம் திரைப்படத்தை பற்றி எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கலாம். இதே மாதிரி லவ் ஸ்டோரியும் ரவுடிசத்தையும் மையக்கருவாக வச்சு வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்துதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வரலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் ஒரு வித்தியாசமான மையக்கருவை சிந்திச்சு இயக்குனர் உபேந்திரா அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த படத்தோட ஓப்பனிங்கே ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உபேந்திரா அவர்கள் இந்த படத்தில் வச்சுருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் ரவுடிசம் பண்ணுறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் போயிட்டு ஒரு புக்கை கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ரவுடிசம் பண்ணுறவங்ககிட்ட இந்த புக்கை கொடுப்பாங்க. எதுக்கு என்கிட்ட புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட புக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஓப்பன் ஆகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யா அந்த ஏரியாவிலேயே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யா இவருடைய கதாபாத்திரத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. இவருடைய அறிமுகத்தையே இந்த படத்தில் காட்டுவாங்க. பிரேமா இப்படியும் ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குற அளவுக்கு தான் இந்த படத்தில் ஒரு வெறித்தனமான காதலை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் போகும். இந்த படத்தோட கதாநாயகி பிரேமாவை இவங்க காதலிக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட மோட்டிவ் என்ன, அதாவது ரவுடிசத்தை மட்டுமே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க இவருடைய வாழ்க்கையில் செகண்ட் ஹாப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பிரேமா அவருடைய ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி இந்த சத்யா எப்படி இருந்தார் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை இந்த படத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா படத்தோட காட்சிகள்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. இந்த படத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே புக்கை கொடுப்பாங்க. இந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஓம். புக்கை ஓப்பன் பண்ணவனையே இந்த படத்தில் கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவருடைய அறிமுகத்தை இந்த படத்தில் காட்டுவாங்க, சிவராஜ்குமார் அவர்களே. நான் இந்த படத்தோட மையக்கரு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஓப்பன் பண்ணும்போது இவர் பிராமணன் குடும்பத்தில் இருப்பார், சாமியாஜு. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 தங்கச்சி இந்த படத்தில். அதாவது அவங்க குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பார். ஏழையாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு அவருடைய அப்பா இவங்க எல்லாருமே இந்த படத்தில் படிக்க வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. காலேஜ்லேயும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டு இவர் இருப்பார். ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை ஒழுங்காக படிக்க விட மாட்டாங்க, ரவுடிசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. ரவுடிசம் அதாவது காலேஜில் நிறைய பேர் ரேக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ கூட இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், காலேஜுக்கு நாங்கள் வர்றது படிக்கிறதுக்கு தான், ரவுடிசம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
இந்த படத்தில் ரொம்பவே வந்து சாதுவாக காட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு சாதுவானவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த படத்தோட கதாபாத்திரம் வந்திருக்கும். காலேஜில் வந்து இவரோட தீனா வந்து ரேக்கிங் பண்ணிகிட்டே இருப்பார். தீனா மட்டும் இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து இந்த படத்தோட கதாநாயகி தீனா வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் காலேஜில் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட கதையை இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் வந்து ஸ்மோக்கிங் வந்து பழக்கமே இல்லாத இந்த படத்தோட கதாநாயகன் சத்யா கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து வெடியை வச்சு டமான்னு வந்து இவர் சிகரெட்டை வந்து இவர் வைக்கும்போது வெடியை வச்சு டமான்னு வந்து வெடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. உடனே வந்து காலேஜில் போய் பிரின்சிபால் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த தீனா வந்து அவர் ரவுடியோட தம்பி, நம்ம காலேஜில் வந்து படிக்க தான் வந்திருக்கோம், ரவுடிசம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவாங்க. இந்த படத்தோட கதாநாயகி பிரேமாவை பார்த்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்களாம் பொண்ணுங்க தானே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படிச்சுட்டு இருக்கான், அவனை போய் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நீங்களாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஒரு காட்சி. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நீ தீனாவை எதுக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட கதாநாயகி பிரேமா அவர்கள் சொல்லுவாங்க. இன்னும் நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. தொடர்ந்து வந்து இதே மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளேடு எடுத்து அறுத்துப்பாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி தீனாவுக்கு வந்து கோபம் வந்துடும். இவரை வந்து அடிக்கிறதுக்காக வருவார். அடிக்கிறதுக்காக வந்தவனையே பார்த்தீங்கன்னா கதாநாயகி பிரேமா அவர்களை வந்து கதாநாயகன் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த தீனா வந்து அவர் ரவுடியோட தம்பி, நம்ம காலேஜில் வந்து படிக்க தான் வந்திருக்கோம், ரவுடிசம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவாங்க. இந்த படத்தோட கதாநாயகி பிரேமாவை பார்த்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்களாம் பொண்ணுங்க தானே, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படிச்சுட்டு இருக்கான், அவனை போய் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நீங்களாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஒரு காட்சி. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தீனாவை எதிர்த்து நீ வந்து இந்த காலேஜில் வந்து நீ தீனாவை எதுக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட கதாநாயகி பிரேமா அவர்கள் சொல்லுவாங்க. இன்னும் நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. தொடர்ந்து வந்து இதே மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளேடு எடுத்து அறுத்துப்பாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி தீனாவுக்கு வந்து கோபம் வந்துடும். இவரை வந்து அடிக்கிறதுக்காக வருவார். அடிக்கிறதுக்காக வந்தவனையே பார்த்தீங்கன்னா கதாநாயகி பிரேமா அவர்களை வந்து கதாநாயகன் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட காதலால் ஒருத்தனை சாதுவாக இருக்கவனை கூட வீரனாக மாற்ற முடியும். காதலில் தோல்வி அடைஞ்சிட்டானா அறிவாளியாக இருக்கவனை கூட பைத்தியக்காரனாக கூட காதல் ஒருத்தனை மாற்றிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதுவாக இருக்கிற இவர் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து அவருடைய காதலிக்காக இந்த படத்தில் ரவுடிசம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த தீனா வந்து அடிப்பாங்க. அதாவது பிரேமா அவர்களை வந்து இவருடைய வீரத்தை வந்து உணர்த்துற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். இந்த கையால் முதல் நீ வந்து யாரையாவது அடிச்சிருக்கியா, அடிச்சு பாரு, ஏன்னா அந்த தீனாவை எதிர்த்து உன்னால் வந்து என்னை லவ் பண்ண முடியாது, இல்லைனா ஒன்று ரவுடிசம் பண்ணு அந்த தீனாவை எதிர்த்து, இல்லைனா வந்து என்னுடைய காதலை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காதலுக்காக வந்து இவர் ரவுடிசம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இவங்க குடும்பத்தில் வந்து இவருடைய அண்ணன் தீனா அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அப்போ தான் வந்து ரவுடிசம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அடிப்பார். இவருடைய அண்ணனையும் சேர்த்து கையை வந்து கத்திய பிரேமா அவர்கள் வந்து வீசுவாங்க. அருவாவை எடுத்து வீசுவாங்க. இவருடைய அண்ணனையும் பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டுற மாதிரி தான், கத்தி எடுத்து இவருடைய கையை வந்து வெட்டுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இவருடைய வீரத்தை வந்து உணர்த்துற மாதிரி தான் இந்த படத்தோட சீனை வந்து வச்சுருந்தாங்க. இதற்கு பிறகு இவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டு அடிப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டார், நீ வந்து என் கூட வந்துடு, முன்ன மாதிரி ஆள் தான் வந்து எங்கள் கேங்குக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
அவரை வந்து இதுக்கு வந்து மாற்றுறாரு. இந்த படத்தில் கதாநாயகன் வந்து அவர் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக போவார். ஃபேமிலியை பார்த்தவொடனே வந்து ஃபேமிலியெலாம் வந்து இவங்களை வெறுக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் அவங்களுடைய அப்பா எல்லாரும் வந்து வெறுக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு அவங்க காதல் வீட்டுக்கு போகும்போது தான் இவங்க காதலிச்சதே வந்து நடிப்பு, பழிவாங்கத்துக்காக தான் பிரேமா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் எதுக்காக வந்து இந்த மாதிரி காதலிச்சாங்க அப்படிங்கிறத இதற்கு ஒரு காரணத்தை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கை வந்து பிரேமா சொல்லுவாங்க. அவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செய்யாத பாலியல் வன்கொடுமை ஒரு கொலைக்கு வந்து இவரை வந்து இந்த படத்தில் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. தீனாவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுவாங்க. அங்கேயே வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த பழியை வந்து அப்படியே வந்து பிரேமாவுடைய அண்ணன் மேலே வந்து அந்த ரூமில் வந்து கதவு மூட்டு இவர் மேலே பழியை சுமத்திடுவாங்க. இதுக்கு 2 பேருமே இதுக்கு வந்து சாட்சி பார்த்தீங்கன்னா தீனா அவர்களுடைய அண்ணன் தான் பண்ணார் அப்படின்னு ராஜசேகர் அவர்களும் பிரேமா அவர்களோட அண்ணன் தான் வந்து சாட்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ராஜசேகர் அவர்கள் சாட்சி சொல்ல மாட்டார். இந்த படத்தில் இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொன்னவனே இந்த படத்தில் வந்து தண்டனையை இவருக்கு இந்த படத்தில் குத்துருவாங்க. இதுக்கு பின்னால் தான் வந்து மோட்டிவ் சொல்லுவாங்க. எதுக்காக வந்து பொய் சாட்சி வந்து ராஜசேகர் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை வந்து இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பமும் வந்து இந்த படத்தில் வந்து வெறுத்துறாங்க, ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த படத்தில் அவருடைய காதலியும் வந்து நான் உன்னை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துறாங்க. இதற்கு பிறகு அந்த கேங்ஸ்டார் வந்து வராரு. இதுக்கு எல்லாத்துக்குமே பழி வாங்கிறதுக்கு சரியான ரூட்டு வந்து ரவுடிசம் தான் அப்படின்னு சொல்லி அவர் கூட வந்து போய் சேர்றாரு. இந்த படத்தில் சாதுவா மீசெல்லாம் இல்லாமல் வந்து பிராமணனாக இருந்தவர் வந்து தாடியை வச்சுட்டு ஒரு ரியல் ரவுடி மாதிரி இந்த படத்தில் வந்து, அதாவது முழுமையான அவருடைய வாழ்க்கையை வந்து ரவுடிசத்தில் இறங்குறாரு இந்த படத்தில். அதாவது இவர் மாதிரி ஒரு ரவுடியே வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட கதாநாயகன் வந்து இந்த படத்தில் ரவுடிசத்தை வந்து கையாளுறாரு. எல்லாத்துக்குமே வந்து ரவுடிசத்தை கையாளுறாரு. அவருடைய காதலிக்கிட்டவும் வந்து இவர் வந்து சுற்றி இந்த படத்தில் வந்து டார்ச்சர் பண்ணி இந்த படத்தில் லவ் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தோட கதாபாத்திரம் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத காரணத்தை வந்து உணர்த்தும் போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னப்பா ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து டச் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சிந்திக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை இயக்குனர் உபேந்திரா அவர்கள் கொண்டு போயிருப்பார் டைரக்ஷன்ல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. கதாநாயகன் எதுக்காக வந்து இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த காட்சியில் உணர்த்துற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கதாநாயகி பிரேமா இவங்கள பிடிக்கல, நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுக்காக வந்து டார்ச்சர் பண்ணி இப்படி லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்தை, ஒரு ஸ்ட்ராங்கான காரணத்தை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு காட்சியில் வந்து இதை சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டோட குழந்தைய வந்து இவர் கடத்திடுவார். ராஜசேகர் கதாநாயகன் சத்யா வந்து கடத்திடுவார். கடத்தின் போனதுக்கு அப்புறம் இந்த இந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் சண்டை வர மாதிரி வச்சு ரூம்குள்ளே இவர் வந்து தூக்கின்னு போயிட்டு இவரை வந்து ரேப் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். என்னடா கதாபாத்திரத்தையே வந்து கெடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யா கதாபாத்திரத்து மேலே எரிச்சல் வர மாதிரி தான் இந்த படத்தோட காட்சியை வந்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட ஜேர்னலிஸ்ட்னு சொன்னல அவர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பாக்யஸ்ரீ அவங்க நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கன்னடத்தில் ஸ்ரீ சாந்தி அப்படின்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா இந்த படத்தோட கதாநாயகன் சத்யா சொல்லுவார், கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உன் குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரமாட்டேன், நீ வந்து இவ்வளோ ஒரு சுயநலவாதியா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து என் குடும்பம் தான் முக்கியம். உடனே படத்தோட கதாநாயகன் சத்யா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட குழந்தைய கடத்தின் போனதெல்லாம் வந்து சும்மா அவரே வந்து கூட்டின்னு வந்து அவங்கக்கிட்ட விடுவாங்க.
உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், மொத்தம் குடும்பம்லாம் வந்து எப்படி போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி வந்து இவருடைய அண்ணன் வந்து ஆபத்தில் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு சாட்சியை சொன்னார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையை வந்து உணர்த்துறாம தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பத்தை வந்து சுற்றி வந்து ரவுடிங்க வந்து மிரட்டுவாங்க. ஒரு ரேப்பு இல்லைடா 4 ரேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை வந்து அவங்க அப்பாவெல்லாம் வந்து மிரட்டுறாம தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு சாமியாஜு இவங்க எல்லாரையும் கத்தி எடுத்து வெட்டிட்டு நீ போய் வந்து கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் சாட்சி சொல்கிறதுக்காக தான் இருப்பார். இப்படி ஒரு சூழ்நிலை தான் அவர் சாட்சி சொல்ல முடியாமல் போயிடுது இந்த படத்தில். இவங்க காதலிக்க வந்து இதை உணர்த்த வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தில் சுற்றி சுற்றி வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. அதாவது இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்பவே பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். இப்படி ஒரு படம் பார்த்திங்கன்னா இந்த படம்லாம் வந்து ஒவ்வொரு சீனும் நம்மளை ரசிக்க வச்சுருப்பாங்க ஆடியன்ஸு. எந்த ஒரு சீனுமே இந்த படத்தில் போர் அடிக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்காது. படம் வந்து பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து இயக்குனர் உபேந்திரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து உணர்த்துவாங்க பிரேமாக்கு அவரை ரேப் பண்ணார் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து போய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு இந்த படத்தோட கதாநாயகன் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து அவங்களை உணர்த்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சைலண்ட்டாக தான் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவார், இதற்கு பிறகு எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை, அந்த ரூம்குள்ளே வந்து இதுதான் நடந்தது அப்படின்னு, அவரை வந்து இதை தான் சொன்னார் அப்படின்னு, அவங்கள எப்படியாவது உணர்த்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து தலையெல்லாம் கழிச்சிட்டு ஒரு ரூம்குள்ளே வர மாதிரி தான் தலையெல்லாம் கழிச்சிட்டு இவங்க ரூம்குள்ளே வந்து என்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணாமல் தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கும், இந்த படத்தோட கதாபாத்திரத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அங்கே அவர் வந்து ரேப்பே பண்ணலை இந்த படத்தில். முன்னால் சத்யாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரவுடிசத்தில் அவர் போயிட்டார். அவருடைய குடும்பம் வந்து எந்த லெவலுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் வச்சுருப்பாங்க, ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் இந்த பாடல் இருந்திருக்கும். அவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சத்யாவோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்து அதாவது இன்கிரிமெண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அந்த வீட்டை விட்டு வந்தால் கூட அவங்க தங்கச்சிங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்து என்னென்ன உதவி செய்யணுமோ பணத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு சீன் அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக இந்த படத்தில் வந்து வருவார். ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டான சீனை வச்சுருப்பாங்க. அவங்க தங்கச்சி எல்லாரையும் வந்து பார்த்தவனே வந்து கட்டி பிடிப்பார், புடவைலாம் வந்து கொடுப்பார். இந்த படத்தில் ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டான சீனை வச்சுருந்தாங்க இந்த படத்தில். அதே மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு யாராலையுமே வந்து கெஸ் பண்ண முடியாத ஒரு முடிவை இயக்குனர் உபேந்திரா அவர்கள் இந்த படத்துக்கு வச்சுருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு பிரேமா அவர்கள் வந்து இவங்களை லவ் பண்ணுறேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு இதில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து வந்து உபேந்திரா கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து எல்லாரையும் வந்து வெட்டுறாமா தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அவங்க அப்பாலாம் அங்கேயே தான் இருப்பாங்க. இந்த படத்தில் கத்தி எடுத்து வந்து வெட்டுறாமா தான் வச்சுருப்பாங்க. அவங்க தங்கச்சி எல்லாம் சுற்றி இருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து ரொம்பவே வந்து மிரட்டுறாமா தான் வந்துருக்கும். அவர் வந்து கத்தி எடுத்து வெட்டுவார், சாமியோட சிலையில் வந்து ரத்தம் போய் தெளிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க இந்த படத்தில். இந்த மாதிரி புள்ள எனக்கு இந்த வந்து உயிரோடு இருக்கும்போதே நான் வந்து தவசம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்தில் சாமியாஜி பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா உயிரோடு இருக்கும்போதே வந்து இவருக்கு வந்து தவசம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் காதலால் என் வாழ்க்கை வந்து எந்த லெவலுக்கு ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி ஒரு காட்சி, ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டான காட்சியை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரேமா அவர்கள் வந்து இவங்களை லவ் பண்ணுற மறுபடியும் சொல்லி அதாவது உண்ணாவிரதம் இருப்பாங்க இந்த படத்தில். எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிசத்திரியும் விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அவருடைய அப்பாவும் வந்து என் பொண்ணோட வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் பாருக்கு அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் முடிவு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கேங்கு ரவுடிசம் கேங் வந்து இவங்களை வந்து அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சத்யா 2 பேரும் வந்து சுற்று போட்டுவாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஃபைனல் முடிவு இதுதான். பிரேமா அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆசிட் வந்து ஊற்றிடுவார். ஏற்கனவே வந்து தீனாவோட தம்பி லவ் பண்ணவர் வந்து ஆசிட் ஊற்றிடுவாங்க.
அதே மாதிரி இவருக்கும் இந்த படத்தில் வந்து காலை வெட்டிடுவாங்க. இந்த படத்தோட சத்யா கதாபாத்திரத்தையே வந்து இவர் வந்து காலை வெட்டுறாமா தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ரவுடிசத்தை விட்டுறேன்டா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் கத்துவார் இந்த படத்தில். ஏன்னா அவருடைய காதலியை வந்து ஆசிட் ஊற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவருடைய காதலி மேலே வந்து ஆசிட் ஊற்றிடுவாங்க இந்த படத்தில். இவருக்கும் வந்து காலில் வந்து அடிபட்டுரும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் வந்து இருக்காது. புத்தகத்தில் வந்து இந்த படத்தோட முடிவு இருக்காது. எல்லாரும் வந்து இந்த புக்கை படித்தவங்க எல்லாரும் அவங்ககிட்ட வந்து ஜேர்னலிஸ்ட்கிட்ட வந்து இப்படி ஒரு புக்கை வந்து கொடுத்துருக்கீங்களே, இந்த புத்தகத்தில் வந்து முடிவே கிடையாது, சத்யா வந்து என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்பவே வந்து டென்ஷனாக வந்து கேட்பாங்க எல்லாருமே. வாங்க அப்படி சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போவாங்க. இந்த படத்தில் புக்கோட முடிவை வந்து அதில் ஒட்ட வைப்பாங்க. இந்த படத்தில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ரவுடிசத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னவனையே, ஏய் வாங்கடா, அவன் தான் ரவுடிசத்தை விட்டுட்டேன் அவன் தான் ரவுடிசத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டால, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க இந்த படத்தில். இதற்கு பிறகு பிரேமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு குழந்தை எல்லாமே வந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. சாமியாஜி அவர்கள் மட்டும் இந்த படத்தில் வந்து இறக்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இந்த படத்தில் இருப்பாங்க. ரவுடிசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சராசரி மனுஷன் வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்கும்போது, ஆய் சத்யா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன இந்த தேவதையோட வந்து தேவலோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் கன்னடத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை படித்தவனே எல்லாரும் வந்து இவருடைய வாழ்க்கையை பார்த்தவனே, சத்யாவோட வாழ்க்கையை பார்த்தவனே பார்த்தீங்கன்னா ரவுடிசம் எல்லாமே வந்து ரவுடியாக இருந்த இவர் காதலால் வந்து எப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒருத்தர் வந்து டிஃபன் சாப்பிட வருவார். டிஃபன் சாப்பிட வரும்போது வந்து, ஏய் டிஃபனாடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்ட வார்த்தை திட்டுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உடனே வந்து ரவுடிசங்கள ஏய் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. தம்பி காசு இல்லைலாம் சொல்லு, நானே வந்து உனக்கு டிஃபன் வந்து ஃப்ரீயாக தரேன், ஆனால் வந்து நீ திட்டின பார்த்தியா, அவங்கள தான் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காட்டுற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதை வந்து கன்னடத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ராஜசேகர் அவர்கள் நடித்தார், தெலுங்கில் ரீமேக் பண்ணி தமிழ்லேயும் இந்த படத்தை வந்து டப் பண்ணாங்க. உடனே வந்து சாப்பாடை தொட்டு கும்பிட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி வச்சாங்க. பார்த்தீங்களா எப்படி ஒரு ரவுடியாக இருந்தவர் எப்படி இவ்வளோ சாதுவாக மாறிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனையே இவருடைய வாழ்க்கையை பார்த்தவனையே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தில் ரவுடிசத்தை விடுறாமா தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை 1995 உபேந்திரா அவர்கள் ரொம்பவே பிரமாதமான முறையில் இந்த படத்தை எடுத்திருப்பார். கன்னடத்தில் அவர் எடுத்தார் 1995. 1997 டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை வந்து தெலுங்கில் நடித்தார். அதே உபேந்திரா அவர்கள் தான் டைரக்ஷன். ராஜ்குமாரோட ஒய்ஃப் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஓம் படத்தை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் தான் இந்த படத்தோட கதாநாயகன். ஃபஸ்ட்டு வந்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் எப்படி நடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து உபேந்திரா அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் 1997 தெலுங்கில் இந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாங்க. எந்த ஒரு மாற்றம் பண்ணாமல் அப்படியே ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தில் கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு பாடல்கள் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து மிரட்டி இருப்பாங்க. இந்த படம் வந்து சிவராஜ்குமாரோட சினிமா கேரியர்லேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படமே வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஓம். இந்த படத்தை அதிகமான முறையில் அங்கே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு அதிகமான முறையில். அங்கே மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படம் தான் வந்து ரீரிலீஸில் அதிகமான முறையில் பண்ணியிருக்காங்க. 1997 இதே கதையை வந்து ரீமேக் பண்ணி டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நடித்தார். உபேந்திரா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணார். இப்போது நடிப்பில் வந்து சிவராஜ்குமார் அவர்கள் நல்லா நடித்தாரா
இல்லை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தில் எஸ்டானரியாக நடித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.